Hello friends, இன்னைக்கு நம்ம எக்ஸல்ல ப்ரொடெக்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். எக்ஸல்ல 3 level of protections இருக்கு. இண்டிவிஜுவல் செல், ஷீட், ஒர்க் புக். இந்த 3 level of protections பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். எக்ஸல்ல டிஃபால்ட்டாவே எல்லா செல்லும் லாக்டு பொசிஷன்ஸ்ல தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்க ஷீட்டை லாக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா செல்லும் லாக் ஆயிடும். அதை நம்ம எப்படி வெரிஃபை பண்றதுன்னு பார்க்கலாம். நான் A25 அப்படின்ற செல்லை நான் செலக்ட் பண்றேன். நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்ஸ் போகலாம். அதுக்கு பதில் Ctrl 1 ப்ரெஸ் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் போகலாம். ஒன்ஸ் நீங்கள் ஃபார்மேட் செல்ஸ் போன பிறகு டைரெக்டாக ப்ரொடெக்ஷன் அப்படின்ற கடைசி டேபுக்கு போனீங்கன்னா இந்த லாக்டு செக் பாக்ஸை நீங்கள் அன்செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் செல் அன்லாக் ஆகிடும். ஈவன் இந்த ஷீட்டை நீங்கள் லாக் பண்ணாலும் பர்டிகுலர் செல் அன்லாக்ல தான் இருக்கும். நீங்கள் எந்த செல்லில் கிளிக் பண்ணாலும் அந்த ப்ரொடெக்ஷன் ஆனில் தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஷீட்டை லாக் பண்ணாலும் உங்களுக்கு அந்த செல் அன்லாக்ல இருக்கணும்னா நீங்கள் இந்த டிக் மார்க் எடுத்து விடணும். ஸோ இந்த ஷீட்டில் நான் A25லேருந்து 28 வரைக்கும் இருக்கிற செல்ஸை நான் ஜஸ்ட் கலர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் உங்கள் விஷுவலைசேஷனுக்காக இந்த செல்லில் மட்டும் நான் ஃபார்மேட் செல்ஸ் போய் ப்ரொடெக்ஷன் எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுக்குறேன். ஷீட் எப்படி லாக் பண்ணுறதுன்னா ஷீட்டோட நேம் மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ட் ஷீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். வேரியஸ் ஆப்ஷன் நீங்கள் லாக் பண்ணாலும் யூசர்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். பட் லாக்டு அன்லாக் செல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு மற்ற எந்த ஆப்ஷனும் தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம லாக் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே 1 2 3 கொடுத்து லாக் பண்ணுறேன். ரீஎன்ட்ரு பண்ணுறேன். லாக் பண்ணிட்ட பிறகு ஸோ எனக்கு மற்ற எல்லா செல்லும் பார்த்தீங்கன்னா லாக்கில் தான் இருக்கும். ஆனால் இந்த செல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு அன்லாக். நம்ம இப்போ ஒரு சாம்பிள் டேட்டா செட் பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு சேல்ஸ் டேட்டாவை நான் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். சம்மரியும் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு சம்மரி வேல்யூலையும் ஃபார்முலா போட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பர்ஃபெக்ட் நைஸ் லுக்கிங்கில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை யாரும் கொலாப்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட சேல்ஸ் எம்ப்ளாயிஸ் இந்த செல்ஸ்லேயும் இந்த செல்ஸ்லேயும் தான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ ரிமைனிங் எல்லா செல்ஸும் நீங்கள் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணணும். இந்த செல்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொடெக்ஷன் அன்லாக் கொடுத்துருங்க. அன்லாக் கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த செல்ஸ்லேயும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் போயிட்டு அன்லாக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொடெக்ஷன் கொடுங்க. 1 2 3 1 2 3 கொடுத்து லாக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல மற்ற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அவங்க சேஞ்ச் பண்ண முடியாது. சேல்ஸ் எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை யூனிட் அவங்க செல் பண்ணியிருக்காங்கன்றது மட்டும்தான் அவங்க அப்டேட் பண்ண போகிறாங்க. ஷிப்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ணுற எம்ப்ளாயிஸ் பார்த்துக்க போகிறாங்க. இப்போ சம்மரி ஷீட் போகலாம். ஸோ சம்மரி ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சம்மரி எல்லாம் ஒரு ஃபார்முலா போட்டு நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுருக்கீங்க. எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் இன்சைட்ஸ் அதுலேருந்து நீங்கள் டெரைவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறது குயிக் ஆக்சஸ்லையும் தனியாக எடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் டேட்டா ஷீட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஒன்லி எம்ப்ளாயிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு. ஆனால் சம்மரி ஷீட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் மற்ற எம்ப்ளாயிஸ் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஷீட்டுக்கு நீங்கள் போய் ரைட் கிளிக் பண்ணி ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா செல்லோட ஃபார்முலாஸும் விசிபிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலாவும் ஹைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஷீட்டை லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா உதாரணமாக இங்கேருந்து என்னோட டேட்டா இது வரையும் இருக்குன்னா இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல் போனோன்னா எனக்கு ஹிட்டன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஹிட்டன் எதுக்காகன்னா அந்த செல்லில் இருக்கிற ஃபார்முலா ப்ரொடெக்ஷனுக்கு தான் ஹிட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் போயிட்டு ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணேன்னா இந்த ஷீட்டோட இன்ஃபர்மேஷன் எனக்கு ஃபார்முலா பாரில் விசிபிள் ஆகாது. இது டெக்ஸ்டாகவும் இருக்கலாம், இது ஃபார்முலாவும் இருக்கலாம். இங்கே பாருங்கள் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு ஃபார்முலா பாரில் ஷோ ஆகாது. இங்கே டோட்டல் சேல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. 1510 இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு 15 டிஷர்ட் நான் செல் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக் இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிடுச்சு. சம்மரி ஷீட்லேயும் எனக்கு வேல்யூ ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ தப்பு நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் ஒன்ஸ் எல்லா டேட்டாவும் அரேஞ்ச் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா வியூவில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கிரிட் லைனையும் ஃபார்முலாவையும் ஹெட்டிங்ஸையும் எடுத்து வச்சுருங்க. ஸோ சம்மரி ஷீட்லேயும் டேட்டா ஷீட்லேயும் நீங்கள் பர்ஃபெக்டாக ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்துட்டு நீங்கள் இந்த எக்ஸலை ஷேர் பாயிண்ட்லேயோ இல்லை OneDriveலையோ நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இதோட ஆக்சஸ் மற்ற யூசருக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ $1835 நீங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த சேல்ஸோட வேல்யூவை நீங்கள் இப்போ உங்கள் மேனேஜர் கிட்ட ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த சமயத்தில் சம் பேட் எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா இந்த 3 சேஞ்ச் பண்ணி விட்டுட்டாங்க. $1835 இப்போ $1785 இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி டேலி பண்ணி கமிட் பண்ண டார்கெட்டை இப்போ அதை விட கம்மியான டார்கெட்டாக நீங்கள் இப்போ சம்மரியை ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்கன்னா அது ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணும்.
யார் இதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் கேட்குறீங்க. ஸோ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க நாங்கள் ஆல்ரெடி 4 யூனிட்ஸ் செல் பண்ணது 3 யூனிட்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பாயிண்ட்லேயோ இல்லை OneDriveலையோ நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா ஷோ சேஞ்சஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்போ வந்து ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே சைடில் ஒரு ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல யார் அந்த 3-ஐ 4-ஆ சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். செக் பண்ணும்போது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் யாரும் பண்ணல இதை வந்து ஆர்டர் டெலிவரி பண்ணுறவங்க இந்த எக்ஸல் ஓப்பன் பண்ணும்போது ஒரு சம் பேட் எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா இந்த 4-ஐ 3-ஆ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ஸோ இந்த செல்லில் ஆக்சஸ் பண்ணுற யூசர்ஸ் வந்து இந்த செல்லில் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஸோ சேம் லைக் தட் இந்த செல்லில் ஆக்சஸ் பண்ணுற யூசர்ஸ் வந்து மற்ற செல்லில் எதுவும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு ஷீட்டை அன்லாக் பண்ணுறேன். ஷீட்டை ரைட் கிளிக் பண்ணி அன்லாக் கொடுக்குறேன். அன்லாக் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கு நம்மளுக்கு இது டிஃபால்ட்டாக நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்னா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். ஃபார்மேட் செல்லில் போய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம ப்ரொடெக்டடாக கொடுக்கணும். ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த பர்டிகுலர் செல்லில் வந்து உள்ளே போயிட்டு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஸோ ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு பிறகு இந்த செல்ஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அலோ எடிட் ரேஞ்ச் போகணும். ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இங்கே நியூ கொடுத்துட்டு இந்த ரேஞ்சுக்கு வந்து சேல்ஸ் டீம்னு கொடுக்குறேன். ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்க செல்லோட அட்ரஸ் தான் இங்கே ரெஃபரன்ஸாக அப்டேட் ஆகிருக்கும். இங்கே செப்பரேட் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். நான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு 456ன்னு கொடுத்துட்டு லாக் பண்ணுறேன். ஸோ லாக் பண்ணி முடிச்ச பிறகு இந்த ஷீட்டை நான் இப்போ லாக் பண்ணுறேன். 1 2 3 1 2 3 லாக் பண்ணிட்டேன். இந்த செல்லெல்லாம் எனக்கு இப்போ லாக் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா அந்த லாக் செக் பாக்ஸை நான் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த செல்லாம் லாக்கில் தான் இருக்கும். ஆனால் எனக்கு செப்பரேட்டாக வேறு பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ ஒன்ஸ் நான் அந்த 456ன்னு கொடுத்த பிறகு எனக்கு இந்த செல்ஸ் எல்லாம் அன்லாக் ஆகிடும். அன்லாக் ஆகி முடிச்சிட்ட பிறகு நான் அப்டேட் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக ரீஓப்பன் பண்ணோம்னா இந்த ஷீட்டை இந்த செல்ஸ் எல்லாம் லாக் ஆகிடும். அகைன் நான் பாஸ்வேர்ட் கொடுத்து தான் இந்த செல்ஸை வந்து அன்லாக் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நான் ஷீட்டை அன்ப்ரொடெக்ட் பண்ணுறேன். 1 2 3 கொடுத்து நான் இந்த செல்லும் செலக்ட் பண்ணுறேன். டைரெக்டாக அலோ எடிட் ரேஞ்சஸ் போகிறேன். நியூ கொடுக்குறேன். ஷிப்மெண்ட் கொடுத்துட்டு இங்கே ஷிப்மெண்ட்க்கு 789 பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கொடுத்துருக்கிற பாஸ்வேர்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள், மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணாதீங்க. ஸோ இங்கே ஓகே கொடுத்துட்டுனா எனக்கு இப்போ நான் திருப்பி நான் அந்த பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறேன். 1 2 3 கொடுத்துட்டு லாக் பண்ணுறேன். இந்த செல்லை நான் ஆக்சஸ் பண்ணணும்னா நான் பாஸ்வேர்ட் 456ன்னு கொடுத்துட்டு நான் ஆக்சஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி இந்த செல்லில் நான் ஆக்சஸ் பண்ணணும்னா எனக்கு செப்பரேட்டாக பாஸ்வேர்ட் கேட்கும். அதில் நான் 789 கொடுத்துட்டு ஆக்சஸ் பண்ணிப்பேன். ஆனால் இன்கேஸ் ஒரு எம்ப்ளாயி டைரெக்டாக இந்த ஷீட்டை டெலிட் பண்ணுறாங்கன்னா இந்த ஷீட்டை டெலிட் ஆகிடும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் இண்டிவிஜுவல் செல் ப்ரொடக்ஷனும் ஷீட் ப்ரொடக்ஷன் தான் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒர்க் புக் ப்ரொடக்ஷன். நம்ம இப்போ ஒர்க் புக் ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். ஒர்க் புக் ப்ரொடக்ஷனில் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக டிக்கில் இருக்கணும். அப்போ தான் எந்த ஷீட்டும் ஆட் பண்ணவோ ரிமூவ் பண்ணவோ அவங்களால முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் லொக்கேஷன் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் ப்ரொடக்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு புதுசாக ஒரு ஷீட்டையும் ஆட் பண்ண முடியாது, பழைய ஷீட்டை டெலிட்டும் பண்ண முடியாது. ஸோ நம்ம இப்போ மற்ற சினாரியோ பார்க்கலாம். எனக்கு இந்த சேல்ஸ் டேட்டாவில் எனக்கு இந்த 4 காலம் மட்டும்தான் ப்ரொடக்ஷன் தேவைப்பட்டுச்சு. நான் செப்பரேட்டாக பாஸ்வேர்ட் கொடுத்து நான் ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நான் போய் இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணி நான் பாஸ்வேர்டை போய் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வேறு ஆப்ஷன்லையும் என்னால் ஈஸியாக லாக்கும் அன்லாக்கும் பண்ண முடியும். அது எப்படி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ப்ரொடக்ஷன் ஷீட் போகிறேன். ஸோ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சஸ் லிஸ்ட். ஸோ ஒரு அட்மின் இந்த ஆக்சஸ் லிஸ்ட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸை வச்சு தான் ஒரு எம்ப்ளாயிக்கு வியூ ஆக்சஸ் வேணுமா இல்லை எடிட் ஆக்சஸ் வேணுமா இல்லை அந்த மேனேஜருக்கு ஃபுல் ஆக்சஸ் கொடுக்கலாமா சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவல் மேனேஜர்ஸ்க்கு ஒரு செப்பரேட் ஆக்சஸ் இருக்கும், அவங்களோட சபார்டினேட்ஸ்க்கு செப்பரேட் ஆக்சஸ் இருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் சுச்சுவேஷனில் நீங்கள் ஒவ்வொரு செல்லும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு யூசருக்காக செப்பரேட்டாக நீங்கள் ஆக்சஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சாம் அப்படின்ற ஒரு யூசர் பார்த்தீங்கன்னா அவங்களோட சபார்டினேட்ஸுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் கொடுக்க முடியும். கரெக்டுங்களா? ஜான் என்ற யூசரும் அவங்களோட சபார்டினேட்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செலெக்ஷனுக்கும் நம்ம போயிட்டு நம்ம அலோ ரேஞ்ச் போயிட்டு புதுசாக ஒவ்வொருத்தருக்கும் நம்ம செலக்ட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதை நம்ம எப்படி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் G and H காலத்தை நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். G and H காலத்தை நான் அன்ஹைட் பண்ணுறேன். அன்ஹைட் பண்ணோன்னே எனக்கு என்ன ஷோ ஆகுது பாருங்கள். நான் ஒரு செப்பரேட் செட் ஆஃப் கண்டிஷன்ஸோட நான் இங்கே ஷீட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த செல்லுக்கு நான் அந்த ப்ரொடக்ஷன் ஃபார்மேட் எல்லாம் கொடுத்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கலாம்.
எனக்கு தேவையானப்போ நான் ஓப்பன் பண்ணி இந்த செல்லோட இன்ஃபர்மேஷன் மட்டும் இங்கே பேஸ்ட் பண்ணால் போதும். அந்த ப்ரொடெக்ஷன் மற்ற செல்லையும் ஒர்க் ஆகும். சாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சாம் மட்டும் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அலோ எடிட் ரேஞ்ச் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நியூன்னு கொடுத்துட்டு சாம் கொடுக்குறேன். சாமுக்கு I12 மட்டும் கொடுத்துருக்கேன். 12 கொடுத்துட்டு அதோட பாஸ்வேர்ட் என்னன்னா ஜஸ்ட் சாம்னே கொடுக்குறேன். ஸோ இப்போ எல்லா செல்லையும் இண்டிவிஜுவல் இந்த சிங்கிள் செல்லில் ஸோ எந்தெந்த யூசர்ஸ் தேவையோ அந்த யூசர்ஸ்க்கு மட்டும் ஆக்சஸ் நான் கொடுத்தாச்சு. இந்த செல்லில் சாம்ன்ற பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் ஆயிருக்கு. இந்த செல்லில் ஜான்ன்ற பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் ஆயிருக்கு. சேம் லைக் தட் ரிமைனிங் இருக்கிற எல்லா யூசருக்கும் அந்தந்த செல்லில் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் ஆயிருக்கு. ஸோ நான் இப்போ அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு நான் இப்போ டேட்டா வேலிடேஷன் போகிறேன். டேட்டா வேலிடேஷன் போயிட்டு இந்த பர்டிகுலர் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் செல்லேருந்து இந்த மற்ற செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு நான் டேட்டா வேலிடேஷன் கொடுக்குறேன். டேட்டா வேலிடேஷனில் எனக்கு நான் லிஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். லிஸ்ட் கொடுத்துட்டு எந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு அங்கே பாஸ் ஆகணும்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த செல்லை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்த உடனே எனக்கு ஒவ்வொரு செல்லையும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த செல்லில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த செல்லு தான் இங்கே லிஸ்ட்டாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த செல்லோட இன்ஃபர்மேஷன் வந்து நான் காப்பி பண்ணி மற்ற செல்லில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாம் எந்தெந்த டீமுக்கெல்லாம் ஆக்சஸ் கொடுக்கலாமோ அந்த டீமுக்கு நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணுறேன். ஜானுக்கு நான் ஜானோட இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் பண்ணுறேன். ரோஸ்க்கு ரோஸோட இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் பண்ணுறேன். பேட்ரிக்கோட இன்ஃபர்மேஷன் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் லாக் பண்ணுறேன். இதை ஹைட் பண்ணிவிட்டு இந்த ஷீட்டை வந்து நான் லாக் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு செல்லையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான ஆக்சஸ் நான் சேஞ்ச் பண்ணும்போது ஜானோட பாஸ்வேர்ட் நான் இங்கே போட்டால் மட்டும்தான் எனக்கு டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ஒன்ஸ் நான் இது கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டுனாவே செல்ஸ் லாக் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ரோஸ்ன்ற இடத்துல நான் சாமன் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன் பாருங்க. சாமன் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் இன்ட்ரெட்னு வருது. ஸோ நம்ம இந்த செல்ஸ் எல்லாம் நம்ம பாஸ்வேர்டே நம்ம கொடுக்கல. நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம காப்பி பண்ணி மற்ற இடத்துல பேஸ்ட் பண்ணுறது மூலமாக இந்த ஃபார்மேட்டை மற்ற இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணுறோம். இன்கேஸ் ஃபியூச்சரில் மாயா வந்து சாம் டீமுக்கு சேஞ்ச் ஆகிட்டாங்கன்னா ஜஸ்ட் அந்த ஃபார்மேட்டை நான் இங்கேருந்து காப்பி பண்ணி மாயா யூசருக்கு பேஸ்ட் பண்ணிடுறேன். தட்ஸ் இட். நான் திருப்பி இந்த செல்ஸை லாக் பண்ணிவிட்டு ஹைட் பண்ணிவிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் எப்படியெல்லாம் ஃபார்மேட் ஷீட்டையும் செல்லுலையும் இல்லை ஒர்க் புக்லையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. ஈவன் அது எப்படி சிம்பிளிஃபைடாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணலான்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஷீட் ப்ரொடெக்ஷன் இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு யூசரை ஆக்சஸ் பண்ணுற அப்டேட் பண்ணுற இடத்துல மட்டும் இல்லை, ஒரு டேஷ்போர்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஒரு நைஸ் சம்மரி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம். அன்ப்ரொடெக்ட் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே ஒரு சின்ன ஷேப்பை இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஷேப்பை இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ நான் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு கிளிக் பண்ணுறேன். இங்கே டைரெக்டாக ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் போனால் இங்கே லாக்டவுன் இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் எப்படி இண்டிவிஜுவல் ஃபார்மேட்டில் போயிட்டு அந்த ப்ரொடெக்ஷன் லாக் பார்த்தீங்கன்னா அதே ஃபங்க்ஷன் தான் இந்த ஆப்ஜெக்ட்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிற லாக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்போ நான் இதை அன்லாக் பண்ணுறேன். அன்லாக் பண்ணிட்ட பிறகு நான் டைரெக்டாக லாக் பண்ண ஷீட்டில் ஒர்க் பண்ணேன்னா பாஸ்வேர்ட் கொடுக்காம லாக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எனக்கு ஆக்சஸ் பண்ண முடியுது, மூவ் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் ஒரு நைஸ் லுக்கிங் டேஷ்போர்ட் நீங்கள் ரெடி பண்ணிட்ட பிறகு நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா இது யூசர்ஸ் வந்து ஜஸ்ட் அப்படியே கொலாப்ஸ் பண்ணிவிடுவாங்க. எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் கண்டிப்பாக ஒரு பேட் எம்ப்ளாயி இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக மற்றவங்க டேட்டாவையும் ஆக்சஸ் பண்ணி அதை கொலாப்ஸ் பண்ணவோ இல்லை எடிட் பண்ணவோ இல்லை அதை எரேஸ் பண்ணவோ ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம அதை எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு அதுதான் மெயின் டார்கெட்டாக இருக்கணுமே தவிர அவங்கள எஸ்கலேட் பண்ணி எலிமினேட் பண்ணுறதை விட அவங்கக்கிட்ட இருக்கிற நாலேஜை நம்ம எப்படி ஆர்கனைசேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்கணுமே தவிர அதை நம்ம கம்ப்ளைண்டாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் தராங்கன்னா அந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்குன்னு செப்பரேட் டேலண்ட் இருக்கும். அதை நம்ம எப்படி மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுறது தான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த டேலண்ட்டை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் எக்ஸல் ப்ரொடெக்ஷன் பற்றி ஒரு கம்ப்ளீட் ஓவர்வியூ தெரிஞ்சிருப்பீங்க. எப்படி அதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலான்றதும் தெரிஞ்சிருப்பீங்க. பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் பற்றி உங்களுக்கு ஒரு முழுமையான ஓவர்வியூ கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.